Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Jane Harrison's play, Stolen. The title ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸ்டோலன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ ஜேன் ஹாரிசன் எதை பத்தி இந்த பிளே எழுதியிருக்காங்க அப்படின்னா, she is speaking about the stolen generation of aboriginal people. Who stole these children அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். The colonizers who settled in Australia, maybe we speak about the European settlers. And the European settlers என்ன பண்ணாங்கன்னா இந்த அபாரிஜினல் பீப்புளை என்ன பண்ணாங்கன்னா சிவிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோடு இந்த மக்களை வந்து நம்ம நாகரிகமான மக்களாக மாற்ற வேண்டும், நல்ல டெவலப்டு குரூப் ஆஃப் பீப்புளா மாற்றணும்னு நினைச்சு ஒரு சில பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசிஸ் படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த அபாரிஜினல் ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய லிட்டில் சில்ட்ரன் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா தே ஃபோர்சிபிலி டுக் தெம் அவே. என்ன பண்ணாங்கன்னா பலவந்தப்படுத்தி வீட்டில இருந்து பிரிச்சு எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா அடாப்ஷன் சென்டர்ல போட்டு அந்த அடாப்ஷன் சென்டர்ல இருந்து பீப்புள் அந்த ஒயிட் பீப்புள் வந்து இவங்களை அடாப்ட் பண்ணிட்டு போனாங்க. அடாப்ட் பண்ணி ஒரு சில பேர் நல்லபடியா வாழ்ந்தாங்க. எப்படி இருந்தாலுமே அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட வளர்றது ஒண்ணுதான், அது வேற. வேற ஒரு பேரண்ட் கிட்ட வளரும் போது அந்த கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வேற. ஏன் அப்போ இந்த கல்ச்சரல் கிளாஷ வந்து இந்த பிளேல காட்டியிருப்பாங்க. அப்ப அந்த சில்ட்ரன் எப்படி ஃபீல் பண்ணாங்க? சம் ஆஃப் தெம் வர் ட்ரீட்டட் லைக் சர்வன்ட்ஸ், சம் ஆஃப் தெம் வர் வெர்பலி அபியூஸ்ட், பிசிக்கலி அபியூஸ். அப்ப அவங்களுடைய மென்டல் கண்டிஷன் எப்படி இருந்தது? ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த யாருமே அடாப்ட் பண்ணாம அங்கேயே இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது? ஒரு சில பேர் இந்த அடாப்ஷன் சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே யாரும் நம்மளை பிடிப்பதற்கு முன்னாடி ஓடிடலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறத அந்த பிளே. இங்கே நமக்கு இந்த பிளேல ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. Who are the 5 characters, teachers? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Anne, Sandy, Shirley, Ruby, Okay. Jimmy. Okay, Jimmy. Very good. These are the 5 characters. Let's begin one by one. Jimmy, the character. Jimmy எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா, he is described as a mischievous boy. அப்படியே டெக்ஸ்ட்ல இருக்கிறதோ என்ன இன்ஃபர்மேஷனோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். Okay, he is a very mischievous boy who grows into a shamed older boy. Yeah, he becomes shamed because எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணி கேலி பண்றாங்க. அப்படியே அவன் வளரும் பொழுது எப்படி வளர்றான்? ரொம்ப கோபக்காரனா வளர்றான். And this boy is the only ray of hope, and he is keen in finding his family. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுடைய குடும்பத்துல வந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்ப தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக யார் இருக்கா? ஜிம்மி. ஓகே, அண்ட் ஜிம்மி என்ன மாதிரி கேரக்டரா இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a tormented man. டார்மெண்டட் அப்படிங்கும்போது சைக்கலாஜிக்கல் சஃபரிங்ஸ் ரொம்ப அதிகமா, சைக்கலாஜிக்கல் மென்டல் டார்ச்சர் அவனுக்கு அதிகமா இருக்கு. உள்ளேயே நிறைய அவனுக்கு நடந்த கஷ்டங்கள், the verbal abuse, the physical abuse, அது எல்லாமே நினைச்சு என்ன பண்றான்? அப்படியே சாஃப்டா மாறிடுறான் டுவர்ட்ஸ் the end of the play. He gives up fighting. அதுக்கப்புறம் ரூபி அப்படிங்கிற அந்த ஃபீமேல் கேரக்டர் நம்ம பார்க்குறோம். அண்ட் திஸ் கேர்ள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is first portrayed as a very young child who feels abandoned. எல்லாம் கைவிட்டாங்க நம்மள அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். பட் as a young woman we come to know that she is abused sexually. Okay, she is abused sexually, and because of the abuse, and the sexual abuse-னால she is bit mentally unstable. ஏன்னா ஒரு சில பேரால அந்த விஷயங்கள் எல்லாம் தாங்கிக்க முடியாது, ஏன்னா அது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ரூபி பிகம்ஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் கேரக்டர். தென் ஷர்லி குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா, the government இவங்களை தூக்கிட்டு போனாங்க. she was lost by the parents, but she was stolen, and she was put into an English atmosphere. She becomes a mother, and after becoming a mother, when she becomes the mother of several children, all her children are stolen away from her.
and she is the symbol of earth mother who keeps on being manipulated. நம்ம earth அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்க ரிசோர்ஸ் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ சுரண்டி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஷர்லி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அந்த நேட்டிவ் ரிசோர்சஸ் ஹவு இட் இஸ் ஸ்பிளண்டர்ட். நம்ம சொல்லும் போது வெள்ளக்காரன் சொல்லும் போது அவன்லாம் ரொம்ப மோசம் சார். ஏன் சார் மோசம்? எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் சார், அந்த கோஹினூர் வைரத்தை உட்பட அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும்ல. அவன் தான் சொல்றான்னா இங்க இருக்கிறவங்க நம்ம ஆட்சியாளர் நம்ம சொல்லிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்ப நம்ம அரசியல் போகல. வி எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா the land, Australian land is symbolized by Shirley. She is constantly being used up. Is the information clear, teachers? But எவ்வளவுதான் எடுத்தாலும் எவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்து குழந்தைகளை பிரிச்சு பிரிச்சு கொண்டு போனாலும் she never loses hope. அவ என்ன நினைக்கிறான், in future all these children will come back to me. என்ன தேடி இந்த பிள்ளைகள் வருவாங்க அப்படின்னு எதிர்நோக்கோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஷர்லி. Now coming to another character called Sandy. சாண்டி அப்படின்னாவே இந்த கேரக்டர் வந்து எப்பொழுதும் பாத்தீங்கன்னா he is trying to escape being taken away to the adoption center. அப்ப அவர் பாத்தீங்கன்னா எந்த நேரமுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். Always on the run. Run is the motive, recurring theme when it comes to the character Sandy. எப்பொழுதுமே ஓட்டமா ஓடிக்கிட்டே இருப்பான். அங்க போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இங்க ஓட வேண்டியது. நாய் பிடிக்கிற வண்டி வருதுன்னா நாயெல்லாம் ஓடியும்ல. நம்ம பாக்குறோம்ல ஊருக்குள்ளார தெருநாய்கள் நிறைய பிரச்சனை இருக்கு, தெருநாய்கள் வந்து பிள்ளைகளை கடிச்சு கொதருது அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் ட்ரை பண்ணுது. அவங்க வர்ற டைம் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நாய்கள் ஓடிடுது. அதே மாதிரி தெருல நிறைய மாடுகள் படுத்திருக்கு, அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் போனா அந்த மாடு பிடிக்கிற வண்டி ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வரும். அந்த டைம்ல அந்த மாடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் இருக்கிறேன். இந்த மாடுகள் என்ன பண்ணுது, அந்த குறிப்பிட்ட டைம்ல உள்ள போய் ஏதாவது ஒரு சந்து பொந்துல எஸ்கேப் ஆயிடுதுங்க. அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ரோட்ல படுது. அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க. So this fellow is always a traveler. He is a great thinker and a storyteller. He tries to tell the stories of Aboriginal children who were taken away from the parents. Are you with me, teachers? Come to Anne. Anne அப்படிங்கிற அந்த சில்ட்ரன், அந்த கேர்ள் வந்து she is very young girl and she is away from her family and she is living with an adopted family. அந்த ஃபேமிலி வந்து இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலும் she doesn't feel belong to the family. அந்த குடும்பத்தோட நல்லா ஜெல் பண்ண முடியல. இருந்தாலும் as a teenager என்ன பண்றா, she has no interest in finding out about her real family. And in the story, when she meets her biological family, அவங்க ஃபேமிலி வந்து இவங்களை தேடி வந்து பார்க்க ஒரு சூழ்நிலை வரும்போது கூட நீ வந்து எங்களுடைய பிள்ளை, உங்களை இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது she becomes completely shocked, bewildered. Is the idea clear, teachers? அவங்களுக்கு இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆன் என்ன பண்றாங்க அப்படின்னா she is not ready to get back. அவங்க அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கல. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அந்த மாதிரி. நம்ம இந்த இனம் தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட வேற ஒரு நாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, பட்டும் படாம இருப்பாங்க, காட்டிக்க மாட்டாங்க. நம்ம காட்டினா நம்மளை வந்து அந்த இனம் அந்த நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு வேலை கேவலம் நடத்துவாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை. இன்னொரு யோசனை, இந்த ஐடென்டிட்டியே நல்லா இருக்குல்ல, எதுக்கு நம்ம அந்த பாஸ்ட் ஐடென்டிட்டிக்கு ஏன் ஓடணும் அப்படின்னு. இப்ப இது ஒரு ஸ்டேஜ் பிளே, டீச்சர்ஸ். அப்ப மெயின் கேரக்டர்ஸ் எத்தனை? 5 மெயின் கேரக்டர்ஸ். இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 5 கேரக்டர்ஸ் பிளஸ் few characters will appear. இந்த 5 கேரக்டர்ஸே என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல they will take other character roles. and அது இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேஜ் வாய்ஸஸா மட்டும் வருவாங்க. ஆஃப் ஸ்டேஜ்ல இருந்து அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு வரும். சாண்டியோட அம்மாவுடைய வாய்ஸ், சாண்டியுடைய கசினுடைய வாய்ஸ், சாண்டியுடைய ஆண்ட்டுடைய வாய்ஸ். சாண்டில பாருங்க அங்கேயே 2 இருக்கு பாருங்க, சாண்டியுடைய ஆண்ட், சாண்டியுடைய ஆண்டி அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. என்னன்னு எனக்கும் புரியல, சரி விட்டுருவோம். சாண்டிஸ் அங்கிள், அப்புறம்
Anne's adoptive mother and father, Anne's black family, Ruby's tormentors. யாரெல்லாம் அவளை டார்மெண்ட் பண்ணாங்க அந்த கேரக்டர்ஸ் உடைய வாய்ஸ் கேட்கும். அப்புறம் ரூபிஸ் ஃபாதர் லென், இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ரூபி அப்படின்னு கேட்கலாம். அதனால இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ரூபி சிஸ்டர், த ஆப்பிள் ஆர்ச்சர்ட் ஓனர். தென் ஜிம்மிஸ் மதர் நான்சி வஜூரி. அப்புறம் ஒரு டாக் ட்ரெயினர் இருக்காங்க. இவங்க எல்லாமே அப்படியே வாய்ஸ் ஓவர்ல தான் வருவாங்க. வாய்ஸஸ் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும். An angry voice at a grocery shop, a man at a bus stop, a man at a bar, two sisters at a bar, a real estate agent, a man insulting Jimmy, a prison warden, and a lady in the wool shop. இது எல்லாம் தான் நமக்கு கேரக்டராக கொடுக்கப்படுது. இப்போ சினாப்சிஸ் போயிடுவோமா? இதெல்லாம் கேரக்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ டீப்பாலாம் போகணும். மெயின் 5 கேரக்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட ரிலேட்டடான என்னென்ன விஷயம் இருக்கு, என்ன தீமேட்டிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவீங்க. கமிங் டு தி சினாப்சிஸ். ஸ்டோலன் அப்படிங்கிற ஒரு பிளே வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான பிளே. அப்படிதானே டீச்சர்ஸ் நேற்று நம்ம படித்தோம். இட்ஸ் அ பிளே அபவுட் த ஃபேட் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள், அபாரிஜினல் பீப்புள். அந்த இண்டிஜினஸ் அபாரிஜினல் ஹிஸ்டரியில இருந்து ஒரு ஜெனரேஷன் வாஸ் லாஸ்ட். அதை லாஸ்ட்னு சொல்றதை விட இட் வாஸ் ஸ்டோலன் அப்படிங்கிறது தான் சரியான டேர்மா இருக்கும் அப்படின்னு ஜேன் ஹாரிசன் ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் அந்த டைட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து எதை பத்தி, இந்த பிளே எதை பத்தி அப்படின்னா, இட் இஸ் a story of 5 children who were taken away from their family in early childhood. என்ன சில்ட்ரன் அப்படின்னா, சாதாரண காலனைசருடைய சில்ட்ரன் கிடையாது. அபாரிஜினல் பீப்புளுடைய சில்ட்ரன், இண்டிஜினஸ் பீப்புள், ஆஸ்திரேலியன் இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியிலிருந்து பறித்து வேற இடத்துல கொண்டு போய் பிளான் பண்ணப்பட்ட அந்த சில்ட்ரனுடைய ஸ்டோரி. How this taking away impacted the lives of those children and of those families. 5 குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில இருந்து என்ன பண்ணாங்க, திருடப்பட்டார்கள். திருடி கொண்டு போய் வேற ஒரு நல்ல இடத்துல விடணுங்கிறதான் இன்டென்ஷன். ஆனா அங்க அவர்களுக்கு நடந்தது அப்படிங்கிறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்த குழந்தைகள் போனதுனால அங்க அவங்களுடைய ஃபேமிலி சஃபர் ஆச்சு. இப்போ இங்க இருக்க அந்த 5 கேரக்டர்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்ணும்போது எங்க மீட் பண்ணாங்க அப்படின்னா, they meet in a children home, and the only common thing between them is all of them were stolen. எல்லாமே திருடப்பட்ட குழந்தைகள். Though they are not of the same age, some of them are seniors, some of them are juniors. ஒரே நேரத்துல திருடி அந்த இடத்துல கொண்டு வரல, வேற வேற இடத்துல இருந்து அவங்களை என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் வந்து பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல இருக்கும் பொழுது they start interacting. அந்த இன்டராக்ஷன் தான் நமக்கு ஸ்கிரிப்டா கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி ஃபார்மேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ரிட்டன் இன் a non-linear narrative style where the past and the present merge, and அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு இந்த பிளே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகுது. நான் லீனியர்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? What do you mean by non-linear, teachers? Non-linear. Based on chronological order, sir. The storyline Yes. is not based. என்ன மேம்? Non-linear. Narration, sir. The story is not in a chronological order, sir. Okay, not in chronological order. You can't find logic there. லாஜிக் அப்படின்னா அப்படியே ஒரு ஆர்டர் படி வரணும். அந்த ஆர்டர் படி இல்லாம பாஸ்ட் பிரசன்ட், பாஸ்ட் பிரசன்ட், பிரசன்ட் பாஸ்ட் அப்படின்னு மாத்தி மாத்தி வரும் பொழுது we get confused, but that is how the mind works. அந்த கேரக்டர்ஸ் உடைய ப்ராப்ளத்தை பேசும் பொழுது அந்த மாதிரி கொடுத்துருக்கிறான். Now what is the background of the play அப்படிங்கும்போது, this is some information which I culled out from some website. Bringing them home அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் நியூஸ் லெட்டர் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை த அபாரிஜினல் அண்ட் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலாண்டர் கமிஷன்.
ஒரு காலத்துல வந்து இந்த அபாரிஜினல் கம்யூனிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அந்த கமிஷன் வந்து இந்த பிரிங்கிங் தெம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ண சொன்னாங்க. ஒரு இன்கொயரி அமைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. என்ன இன்கொயரி அப்படின்னா தி ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன். இதுதான் இந்த கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் wanted to study about the laws of the past years, the past laws, the past policies, the practices of the Australian government. அதை பத்தி படிக்கணும், அதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த எதுக்காக இந்த ஸ்டடி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு about the removal of indigenous children from their family. இந்த இண்டிஜினஸ் சில்ட்ரனை உங்க ஃபேமிலியில இருந்து பிரிச்சுட்டாங்க, இது நடந்தது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா ஒரு மனித உரிமை கமிஷன் வந்து என்ன பண்ணாங்க, இதை பத்தி ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு என்ன பண்ணுச்சு, இந்த லாஸ்ட் ஜெனரேஷனை பத்தி, அந்த ஸ்டோலன் ஜெனரேஷனை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடி ரிப்போர்ட் வாஸ் டைட்டில் பிரிங்கிங் தெம் ஹோம். அந்த ரிப்போர்ட்டை எப்ப வந்து சப்மிட் பண்ணாங்க, இட் வாஸ் சப்மிட்டட் ஆன் த இயர் 1997, 26th May. இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த பிரிங்கிங் தெம் ஹோம் இஸ் a ரிப்போர்ட். ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து சொன்னாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட் படி there was a group of people called the stolen generation. அந்த திருடப்பட்ட குழந்தைகள், அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லும்போது அதை பத்தி ஒன்றும் பெருசா ஒரு ரிப்போர்ட்ஸ் இல்லை. பட் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில அந்த காலனைசர்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மீடியா வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் மக்கள் தொகையில அந்த ஒரு ஜென்ரேஷனை காணும், 2 ஜென்ரேஷனை காணும் அப்படின்னு சொல்லும்போது அது லாஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொன்னாங்க, அது லாஸ்ட் இல்ல சார், அது ஸ்டோலன் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஸ்டோலன் ஜெனரேஷன் யாரு அப்படின்னா, they are the aboriginal and Torres Strait Islander children who were separated from their families by compulsion because of government policy. Government உடைய பாலிசி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அபாரிஜினல் சில்ட்ரன் அண்ட் டாரஸ் ஸ்ட்ரெயிட் ஐலாண்டர் சில்ட்ரன், அந்த பர்டிகுலர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்க. பட் அது வந்து பேக் ஃபயர் ஆச்சு. How many children were removed அப்படின்னு கேட்டீங்கன்னா, almost 3 in 1 in 10 indigenous children. 10ல 3ல ஒரு பங்கு. அப்படிதானே டீச்சர்ஸ்? எனக்கு நம்பர் கொஞ்சம் 3 and 1 in 10 indigenous children. என்ன நம்பர்? 10 4 மொத்தம் 3 and 1 அப்படின்னா மொத்தம் ஆமா 3 9. அப்ப 3 to 4 children were separated. என்ன மாதிரி அவங்க சாய்ஸ் வச்சிருந்தாங்க அப்படிலாம் தெரியல. பட் எந்த டைம் பீரியட்ல இருந்து எந்த டைம் பீரியட்லன்னா பிட்வீன் 1910 to 1970, ஏறக்குறைய ஒரு 60 வருஷம் இந்த கொடுமை நடந்து இருக்கிறது. அப்போ என்ன ரீஜன்ல அப்படின்னா சொல்ல, அபாரிஜினல் சில்ட்ரன் they were completely separated. நிறைய சில்ட்ரன் இந்த கொடுமைக்கு உள்ளானார்கள். ஏன் உங்களை செப்பரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். The purpose of removing the children or stealing the children was to control the reproduction of the indigenous people. That is one. The second one is to merge and absorb them into non-indigenous population. அந்த மக்கள் வந்து வேற மக்களோடு இணையாமல் தனியாக இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இருடி உன்னை இணைச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குழந்தைகளை எடுத்துட்டு வந்து நான் இண்டிஜினஸ் பீப்புள், அதாவது செட்டிலர்ஸோட மெர்ஜ் பண்ண விடுறது. இன்னொன்னு, யூரோப்பியன் கல்ச்சருக்குள்ளார அந்த மக்களை அசிமுலேட் பண்றது, அப்படியே உள்வாங்குவது, அல்ல இன்டகிரேட் பண்ணணும்னு ஒரு முடிவு. இந்த 3 காரணங்களுக்காக இந்த குழந்தைகள் பிரிக்கப்பட்டார்கள். Is the information clear? What was the effect of the separation? இதை செப்பரேட் பண்ணதுனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, most of the children who were removed, they suffered a variety of abuse. ரொம்ப அபியூஸ்க்கு ஆளானார்கள். ஏன்னா நம்ம பிள்ளையா, இன்னொரு இடத்துல இருந்து வந்த பிள்ளை தானே, அதை யூஸ் பண்ணலாம்
அப்ப ஸ்டெப் ஃபாதரே குழந்தைய வந்து அபியூஸ் பண்றது. அதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு. அம்மா வந்து செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து மகளா பார்க்கணும், ஆனா அந்த காட்டு மிராண்டி அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுது. இந்த செகண்ட் மேரேஜஸ் எல்லாம் போகும்போது நிறைய அன்ஸ்போக்கன் சஃபரிங்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் நீங்க உட்கார்ந்து அவங்கள பத்தி கேட்கும் போதுதான் தெரியும். அவ்வளோ அபியூசஸ். ஸோ அபியூஸ் இருக்கு, மென்டல் ட்ரௌமா இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா there are a lot of physical, emotional and sexual abuse. And then the treatment that is given by the other culture. என்னன்னா இது நீ வந்து அபாரிஜினல் கல்ச்சர்ல தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ரொம்ப மோசமா நடத்துறது. ஏன் அந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியை கேவலப்படுத்தி பேசுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இதுதான் the effect of separation. Are you there with me, teachers? Did you understood all these concepts? புரிஞ்சுதா எல்லாமே? Yes, sir. Okay.